கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னன்னா, இந்த பூமியில பாருங்க, இந்த உலகம், நம்ம வாழ்ற உலகம் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து மனுஷர்கள் உண்டு, அப்புறம் மிருகங்கள் உண்டு, தேவ தூதர்கள் உண்டு. இப்படி நம்ம வேதத்துல நிறைய பார்க்கலாம். மனுஷர்கள் மனுஷ குணத்தை வெளிப்படுத்துவாங்க. மனுஷ குணத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, இந்த வசனத்துல என்ன சொல்லுது? ஆண்டவர் ஆதிகாமம், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆதிகாமம் 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதாம் ஏவாளுக்கு குழந்தை பிறந்துச்சுங்க. அவருக்கு காயின் என்று பெயரிட்டார்கள். கர்த்தராலே ஒரு மனிதனை பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. இந்த மனிதன் கூட ஒரு சகோதரன் பிறந்திருப்பான், ஆபேல். அவனை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, வசனத்துல காயினுடைய சகோதரன் என்று எழுதியிருக்கிறது. காயினை பெற்றெடுத்து அதற்கு ஒரு மனிதனை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. இந்த மனிதனுடைய காணிக்கைகள் பாருங்க, நிலத்தை பயிரிடனாக இருந்தான். ஆவேலுடைய காணிக்கை ஆடு மாடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். இவர்களுடைய காணிக்கை பாருங்க, மனுஷனுடைய காணிக்கை நிலத்தை பயிரிடுகிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. சகோதரனாகிய ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இப்படி அங்கீகரித்த கர்த்தர் மனுஷனானப்பட்டவனுக்கு என்ன ஆச்சுன்னா, எரிச்சல் உண்டாயிற்று. எரிச்சலின் ஆவி உண்டான உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொன்னார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த எரிச்சலின் ஆவி உள்ள வந்த உடனே தனியா இருக்கும்போது ஆபேலை காயின் கொலை செய்து விட்டு தெரியாது என்கிறார் கர்த்தர் கேட்கும் பொழுது. இப்ப பூமியில பாருங்க, அந்த ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுது பூமியில. கர்த்தர் கேட்கார், ஆபேல் எங்கன்னு தெரியாதுன்னு சொல்றான் காயின். அப்போ பூமியில மனுஷனாகப்பட்டவன் என்னன்னா, எரிச்சலின் ஆவி உள்ள வந்த உடனே கொலை செய்கிறான். அப்போ தான் பாருங்க, இந்த பூமியில மனுஷனுக்கு பாருங்க இரத்த பலி உண்டாகுது. இப்போ வரைக்கும் நடக்குதுங்க இது. இதனால என்ன ஆச்சுன்னா, மனுஷன் இதைத்தான் செய்வான். எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அதனால எல்லாருமே சகோதரனை ஆபேலை போல சகோதர தத்துவத்தை நம்ம ஒருவருக்கு ஒரு சகோதரராக வாழ வேண்டும். இயேசுநாதர் சகோதரத்தன்மையை வெளிப்படுத்தினார். அதனாலதான் இயேசுநாதருடைய சீஷர்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னா, நம்ம பாலாக்கு ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பேர் பாலாக்கு ராஜா சொல்லி பிலியாம் என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக போறாப்புல பாலாக்கு ராஜா சொல்லி. இப்போ கர்த்தர் பேசிடுவார் பிலியாம்கிட்ட. ஆனால் போகிற வழியில் பாருங்க, சபிக்க போகிறாரு கழுதையில். அப்போது போகிற வழியில் கர்த்தருடைய தூதன் பாலாக ராஜா சொல்லி போனதுனால பிலியாமுடைய கண்ணுக்கு தெரியல. ஆனால் கழுதையோட கண்ணுக்கு தெரிஞ்சது. ரெண்டு தடவை வழி விலகி போச்சு. அப்போ தூதன் சொல்கிறாப்புல, இப்போ பிலியாம் கழுதையை அடிக்கிறாப்புல, துன்புறுத்துதாப்புல. அப்போது தூதன் சொல்கிறாரு, உன்னை கொன்னுட்டு இந்த மிருகத்தை நான் உயிரோட வச்சிருவேன் அப்படின்னு பிலியாமிட்ட சொல்கிறாப்புல. இப்போ இந்த பூமியில் என்னன்னா, மிருகம் உண்டு. அதை தூதன் சொன்னார். இது எப்படி நிரூபிக்கணும்னா, நெகேமியா பாருங்க, சிறைச்சாலையில இருந்து ஆலயத்தை கட்டதுக்கு எருசலேமுக்கு போறாரு எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம். அங்க பாருங்க, நீங்க நெகேமியாவில் 2:12
என்ன பண்ண, ராத்திரியில போறாரு நகர சோதனைக்கு. அப்போ அங்க பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, அங்க நகர சோதனைக்கு செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே தந்ததை நான் ஒரு காலமும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்ததில்லை என்று. எருசலேமே சுக்குநூறாக்கப்பட்ட இடத்துல அங்க ஒரு மிருகம் இருக்கு. இதை ஒப்பிட்டு நான் எதுக்கு சொல்றேன்னா, மிருகத்தை உயிரோட வச்சிருவாரு. தீர்க்கதரிசி பணத்துக்காகவும் காசுக்காகவும் பொருளுக்காகவும் ஊழியம் செஞ்சாச்சுன்னா மிருகத்தை உயிரோட வச்சுட்டு மனுஷனை கொன்றுவாரு. இதான் மனுஷ குணம், மிருக குணம், மனுஷ குணம் இதெல்லாம் பூமியில இருக்கு. அதனால இயேசுநாதருடைய பாருங்க சகோதர தத்துவம் என்று, சகோதர தனக்காக எதுவும் இல்லாம பிற கூட உள்ளவனுக்காக சகோதர தத்துவத்தை கொண்டு பிறருக்காக உதவி செய்ய வேண்டும். அப்போ ஒருவருக்கு உதவி செஞ்சா சகோதர தத்துவம் இருந்தால் பாவம் இருக்காதுங்க. ரத்த பலி பூமியிலிருந்து கூப்பிடாது. 1 கொரிந்தியர் 13:1 என்ன சொல்லுதுன்னா, நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர்களின் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று. இந்த வெண்கலம் கைத்தாளம் இது சத்தத்தை மாதிரி வெறும் சத்தம் தான் இருக்கும். அன்பு இருந்தால் தான் இயேசு இருப்பார் என்பதாக இந்த வசனம் சொல்லுது. அதனால மனுஷர் பாசை தூதர்கள் பாசை எதை பேசினாலும் சரி, அங்கே அன்பு இருக்கணும். இந்த அன்பு சகோதர தத்துவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். காயினை போல மனுஷனாக பிறந்தேன் என்று இருக்கக்கூடாது. காயினுடைய சகோதரன் ஆபேலை போல சகோதரனாக இருக்க வேண்டும். பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார் இந்த வேளையிலே. எனவே மனுஷன் தூதர்கள் என்று பெருமையாக கொள்ளக்கூடாது. அன்புள்ள சகோதரனாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து நாம் இயேசுநாதருடைய அவருடைய பைபிள் என்ன சொல்கிறதோ அந்த அன்புக்கு இணங்கி நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. நீங்களும் கடைபிடிங்கள். ஆமென். அல்லேலூயா.